விவசாயம் பேசுற விஷயம் இல்ல, ஆனா பேசணும். நான் எப்படி விவசாயியானே அப்படின்னு ஒரு 2 வார்த்தையில சொல்லிட்டா அதுக்கப்புறம் இதை பத்தி பேசணும். நண்பர் ஞானவேல் இருக்காரு. நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்ல. அடிக்க நானே ஒரு தயாரிப்பாளரானே, இயக்குனரானே, பல மண்ணு பல நாடு சுத்திட்டு இருந்தேன். பல வருடங்களுக்கு முன்பு நான் ஆகாயத்துல மட்டும் பறந்துகிட்டு இருக்கேன். ஹைதராபாத்ல இருந்து கிளம்புனா சென்னை மட்டும் தான் தெரியுது, சென்னையில இருந்து போனா பாம்பே, பாம்பேல இருந்து கொச்சின், 5 நாட்கள். மண்ணோட எனக்கு சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்குன்னு என்னை அறியாம நான் உணர்ந்தேன். பல வருடங்களுக்கு முன்பு பை ரோட் டிராவல் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க போனாலும் ரோட்ல போகுது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா என் பொண்ணு இங்க கொடைக்கானல்ல படிச்சுட்டு இருந்தா, இந்த திருச்சி மூலமாக, திண்டுக்கல் மூலமாக நான் சென்னையில இருந்து போயிட்டேன். பல வருடங்களுக்கு பிறகு என்னை நான் பார்க்கும்போது இந்த பூமியில, இந்த மண்ணில் என்னுடைய நடமாட்டம் அதிகமான பிறகு எனக்கு நான் விவசாயி ஆகிறதுக்கான ஒரு வழி, ஒரு ரூட் எனக்கு தோணுச்சுன்னு தோன்றேன். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு நான் டைரக்ட் கான்டாக்ட் வித் ஆர்ட். இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கு. இது வரைக்கும் விவசாயி நிலத்தை நம்ம ஒரு 0 பட்ஜெட் ஃபார்மிங் பண்ணா நமக்கு ஆதாயம் வரும், காசு வரும், ஏழையா இருக்க வேண்டியதில்லை, இதெல்லாம் அப்புறம். ஆனா ஒரு தப்பான ஒரு விவசாயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு, ஏன்னா இதுல என் நண்பன் இன்னைக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு பேசிக்கிட்டு இருக்கும்போது, மகாபாரதம் எனக்கு ஞாபகம் வருது. தர்மராஜன் தான். ஆனா அவனுக்குன்னு ஒரு சகுனி பிறந்திருப்பான். அவன் தர்மராஜனே சுதாகர். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் தர்மராஜன் தான். ஆனா சகுனிங்க நிறைய இருக்காங்க. அவன் நம்மளுக்கு பெஸ்டிசைட்ஸ் விற்கிறவனா இருக்கட்டும், அதை பிசினஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுக்குற எங்களுடைய அரசாங்கமாவது இருக்கட்டும், அரசியல்வாதிகளாவது இருக்கட்டும், நமக்கு தப்பான முறையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற எங்களுடைய சயின்டிஸ்ட் இருக்கட்டும், எங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கட்டும், இவனுங்க எல்லாருமே சகுனிங்க தான். நம்மள சூதாட வைக்கிறாங்க. இவங்களால நான் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கோம்னா, தாய்ப்பால் விஷமான நிலைமையில. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ் இருக்கட்டும், அரிசி இருக்கட்டும், இவங்களுடைய பெஸ்டிசைட்ஸால அது விஷமாகி ஒரு ஊருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு டாக்டர் தான். இன்னைக்கு தெருவுக்கு 5 பேர் இருக்காங்க டாக்டர்ஸ். தவறான விவசாயம் பண்றதுனால ஆக வேண்டாம். இன்னைக்கு நிகழ்ந்த விளைவுகளை பத்தி நான் பேசிக்கிட்டு இருப்பேன். நான் மகாபலிபுரத்தில் இருக்கிற என் தோட்டத்தில் இருந்த சென்னைக்கு சிட்டிக்கு ஷூட்டிங்கு போகும்போது என் ஊர் பக்கத்துல ஒரு 200-300 பேர் காலங்காத்தால நின்றுட்டு இருக்கிறத பாக்குறேன். எல்லாரும் கூலிகளாம் இல்ல, அவங்க எல்லாம் விவசாயிங்க. விவசாயிங்க கூலி ஆனது எப்படி? எல்லாருக்கும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் இருக்கு. தன்மானத்தோட வாழ வேண்டிய ஒரு இடம் இருக்கு. ஆனா கூலி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க மண்ணில் எதுவுமே வளரலையா. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, ஒரு மாட்டோட சாணி போட்டு அதை அங்கேயே விட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் அதை நீங்க திரட்டி பார்த்தீங்கன்னா அங்க ஹோல்ஸ் இருக்கும். அதாவது மண்ணின் கண்ணு திறந்திருக்கும் ஆகாயத்துக்கு. ஆனா இந்த பெஸ்டிசைட்ஸால மண்ணோட கண்ணு மூடிடுச்சு. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கும்? ஒரு விவசாயி இவ்வளவு மெடிசின்ஸ் போட்டும் அவனுக்கு காசு வராம, தண்ணி இல்லாம, சிட்டில நம்ம எல்லாரோட இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு தொடுவானத்துல நின்றுட்டு எனக்கு யாரும் இல்லை, நான் தனியாளு, எனக்கு வாழ்ற தகுதியே இல்லைன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். அதுக்கு காரணம் நாம் எல்லாம் தானே, இந்த சகோதரர்கள் எல்லாரும் தானே. இது எல்லாத்தையும் நிறுத்துற நேரம் வந்தாச்சு. இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் பசுமை விகடனை பாராட்டுறேன். ஒரு பத்திரிகை பொழுதுபோக்கு பத்திரிகை ஆகாம மட்டும் இருக்காம
இன்னைக்கு அந்த நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அதுல ஒரு உணர்த்துவதற்கும் அதோடைய புரிதலை கொடுக்குவதற்கும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பத்திரிகை. அண்ட் தேங்க்யூ பசுமை விகடன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். பாருங்க, ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்குங்க. ஒரு மனுஷன் ₹1 போட்டா ₹1 10 வரணும், 1 20 வரணும். நீங்க ₹1 போடுங்க, ₹1000 வரோம்னா அவன் ஃப்ராடு. அவன் தான் இந்த சகனிகள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கான். காசு வரும், அது வராது. நாங்க இது எல்லாத்தையும் பார்த்து என்ன நடந்துகிட்டு இருக்கு சுபாஷ் பாலேக்கரை பார்த்தேன். நான் மைசூர்ல ஏதோ ஒரு நாடகத்துக்கு சம்பந்தமா அங்க ஒரு தியேட்டர் குரூப்புக்காக போயிருந்தேன். நைட்டு பார்த்தா அவருடைய ஒரு இது நடந்திருக்கு, செமினார் நடந்திருக்கு. இன்னைக்கு முடிஞ்சது, கிளம்பிடுவாருன்னா இருக்காரா பாருங்க. இல்ல தூங்கி இருப்பாரு, 10:30 மணிக்கு கேட்குறீங்க. 2 பேர் அடிச்சு நண்பனோட பேசிக்கிட்டு இருந்தேன். 10:30 மணிக்கு எப்படி எழுப்புறதுன்னு சொல்லி காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னாடி இல்லை, அவருடைய இருந்த ஹோட்டல் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி அங்கே கிருஷ்ணாபாயில இருந்தாங்க. அவர்கிட்ட நான் அவங்கள பார்க்கணும். நடிகர் பிரகாஷ் ராஜன் இல்லை, விவசாயத்தை பத்தி என்ன பண்றீங்க நீங்க, நான் பார்க்கணும். அது சொல்ற விஷயம் இல்லை பிரகாஷ், என் கூட வா அப்படின்னு. கர்நாடகாவில் ரொம்ப பேர் போன்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர் தேவனூர் மகாதேவான் இருக்கார். அவருடைய தோட்டத்துக்கு பனவாசின்னு பேர் வச்சிருப்பார். அவருடைய மாப்பிள்ள தான் நம்ம அவினாஷ் சொன்னது. அந்த தோட்டத்துக்கு போனா அவங்க ஒரு 5 லேயர் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு இந்த ஆக்ரோ இதுலயும் கேட்கிறேன், நான் யாருடைய பிசினஸ்லயும் கெடுக்கிறதுக்கு இங்க வரல. ஆனா இவ்வளவு செலவு கூட பண்ணக்கூடாது உங்க பூமியில, ₹1 போடக்கூடாது பூமியில. அதாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயற்கையை நாம காப்பாற்ற போறோம் அங்கிற ஆணவம் நம்மளுக்கு வேண்டாம். இயற்கை பூமி நம்மளுடைய ரொம்ப பெருசு. நாங்க எல்லாரும் வாழணும்னா நம்ம இயற்கையை காப்பாற்ற முடியாது. மனுஷன் எல்லாரும் இயற்கை வாழ்ந்துடும். ஒரு சலீம் அவரோட கிரேட்டஸ்ட் பேர்ட் போட்டோகிராஃபர் சொல்வாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளும் நீங்க தூக்கிட்டீங்கன்னா பூச்சிகளாக கொண்டுடும், பூச்சிகளாக சேர்ந்து உங்களை கொண்டுடுவாங்க. There is a balance which is happening in this earth. ஒரு அரண்யத்தை பாருங்க, ஒரு காட்டை பாருங்க. எந்த மனுஷனாவது போய் அங்க உள்ளுறானா? யாராவது அதுக்கு பெஸ்டிசைட்ஸ் போடுறானா, உறவு போடுறானா, என்ன போடுறான்? பட் அங்க ஒரு சகபாழ்வே, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லிவர். ஒரு பல வெரைட்டியான மரங்கள், ஒரு பெரிய மரம், ஒரு பெரிய விருட்சம், ஒரு செடி, புல்லு, மண்ணுக்கு கீழே இருக்கிற இஞ்சி பூண்டு போற விஷயங்கள், இது எல்லாமே ஒன்னா பார்த்துக்கிட்டு, இதுக்குள்ள இருக்கிற நைட்ரோஜன் அதுக்கு கொடுத்துக்கிட்டு, அதுக்குள்ள இருக்கிற கிருமிகளை இதை கொண்டுகிட்டு, there is a balance which is going. மனுஷன் that is not my job. நீ அதை வளர விடணும். இன்னைக்கு ஒரு பூமியில இருந்து சில மினரல்ஸை எடுத்து இந்த மினரல் எடுத்து போய் அந்த பூமிக்கு போய் நல்லா இருக்கும். எங்க அந்த இடத்த நீ ஆகாயத்துல சர்ச் பண்ண, அந்த பூமியில அப்படியே விட பொறுமை இல்லை. ₹1 100 வேணும். என்ன விளையாட்டு நடக்குது? கமர்ஷியல் கிராப்ஸ் எல்லாம் நம்மளுடைய கிராப்ஸ் கிடையாது. இதனால என்ன ஆயிட்டு இருக்கு எனக்கு நம்ம நாட்டுல? ஒரு விஸ்டம் போயிட்டு, ஒரு பேர் எனக்கு மறந்துருச்சு, ரொம்ப பெரிய படிச்சவர், அவருடைய அப்பா எம்எஸ்சி படிச்சிருந்தார், மிகப்பெரிய நெஞ்சில் நாஞ்சில் நாடு. நெல் எல்லாத்த வளர்ந்து எடுத்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருந்தா. அதுக்கு அப்பா சொன்னார், ஏன்டா அதை பொறுக்கிற, பேர்ட்ஸ் எல்லாம் வரும், சாப்பிட்டோம், நாங்க வளர்றது எங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த ஒரு அற்புதமான ஒரு குணம் இந்த பெஸ்டிசைட்ஸால போகுது, இந்த பேராசையால போகுது. படிச்சவன் எப்படி இருக்கான்னா, ஒருத்தர் எண்ணெய் எடுக்கிறதுக்கு செக்கு சுத்துறதுக்கு ஒரு பெரியவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாடு அதை கட்டி சுத்திக்கிட்டு செக்கில் அதை சுத்திக்கிட்டு கடையிட்டு இருக்கும்போது வெளியே உட்கார்றாரு. ஒரு MBA படிச்ச ஒருத்தன் வரான். ஆனா எண்ணெய் எப்படி எடுக்கிறீங்க? இல்லப்பா மாடு செக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு மிஷின் இருக்குண்ணே, அதை போட்டா நல்லா வரும். இல்லப்பா அந்த மாடு சுத்துது, அது போதும். ஆனா மாடு சுத்தாம நின்றுட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லையா, அந்த குரலுக்கு நான் ஒரு மணி கட்டிருக்கேன், அந்த மணி சத்தம் வந்துகிட்டு இருக்கோம், அது எனக்கு தெரிஞ்சிடும், என்ன போய் மறுபடியும் சொல்ல. ஆனா அது நின்றுட்டு ஆடிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு சொல்ல, அது உன்ன மாதிரி MBA படிக்கலடா, நீங்க இததான் இந்த யார் சொல்றாங்க, இந்த இவங்க இருக்காங்களே, இவங்களுக்கு சொல்லணும். உண்மையா சொல்றேன், ₹1 தேவையில்லை. நான் இன்னைக்கு 30 தேசிய மாடு வச்ச ஒரு கோஷாலை வச்சிருக்கேன். நான் சுபாஷ் பாலேக்கர் கிட்ட போய் வந்தது பிறகு ₹1 நான் போடல பூமியில. அவர் சிம்பிளான ஒரு இடத்துல பீஜ மந்திரம் ஒண்ணு இருக்கு, ஜீவாமிருத்தம் ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய சீட்ஸ் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு எப்படி, அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காரு. ஒரு மண்ணை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்ன இருக்கு, ஒரு மாடு.
அதோட 1 சென்டிமீட்டரோட இதுல வந்து ஒரு 300 பில்லியன்ஸ் ஆஃப் கீட்டானுங்க இருக்கு which will plow the land for us. நான் ஒன்றில் ஒரு 10 கிலோ யூரின் எடுத்துக்கிறேன், யூரினை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு மாடு, ஒரு 5 கிலோ சாணி எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் வெள்ளமோ இந்த முதல் தானத்தில் ஒரு பவுடரும் போடுறேன், கலக்கிறேன் 48 ஹவர்ஸ் 200 லிட்டர் தண்ணியில், அதை போட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஹைதராபாத்லேயே மிகவும் ஆரோக்கியமான மிகவும் வலுவுன்னா பிளஸ் நானும் என் தோட்டத்தில் வேலை பார்க்குற 3 குடும்பங்களும் அவங்களுடைய சம்பளம் காசை கொடுத்து இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்னும் மிச்சமாக இருக்கு 20 ஏக்கர்ஸ். இது ரொம்ப 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 சிம்பிள். நீங்க வந்து கண்ணை திறந்து யோசிக்கணும். எல்லா முதல்ல வந்து ஒரு விவசாயி இந்த பேராசை வந்து வெளியே வரும். தன்மா ஒரு சுயமரியாதையை நீங்க காப்பாற்று. ஏங்க இந்த இளைஞர்கள் உங்க பிள்ளைகளை ஏங்க என்ன யாரு கத்துக் கொடுத்தாங்க அவனுக்கு? என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நான் எல்லாம் சம்பாதிச்சு பிள்ளைய படிக்க வைக்கிறேன். அவனுக்கு முதல் கிளாஸ்ல இருந்து என்ஜினியர் போறதுக்கு முன்னாடி செலவானது 20 லட்சம் ரூபாய் செலவாகுது. அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் 40 லட்சம் ரூபாய். அது ஒரு 10 ஏக்கர் இடம் நான் விடுங்க. அவன் எனக்கு முதல்ல வேற கோபம் இருந்தது. நான் விவசாயி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நாணயமான ஒரு கோபம் வந்தது. அந்த கோபத்தோட விலை என்ன தெரியுமா? நான் 15-20 நாள் ஹைதராபாத் நடக்க போது, சென்னையில் ஒரு 3 மாசத்துல நான் கொஞ்சம் வளர்ந்து பண்ண போறேன். நான் போய் என்னோட வெஜிடபிளை நான் விற்கிறேங்க, ரோட்ல ஒரு கடை விற்கிறேன். எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. நான் உழைச்சிருக்கேன், நான் வளர்த்திருக்கேன், நான் இதை எடுத்துக்கிறேன், இதுதான் ரேட்டை எடுத்துக்கோ. உங்களோட ஆர்கானிக் ஃபார்மிங் ஏதோ சொல்றாங்க, அதுவும் அதிகமான செலவு தான். நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் ஒன்லி வே. பூமியை நீங்க வந்து காப்பாற்ற ஆகணும், இல்லைன்னா நீங்க அழிஞ்சுவீங்க.